வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். ஆர்ஜி கிச்சனில் வாழைத்தண்டு தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1 கப், பச்சரிசி 1/2 கப், துவரம்பருப்பு 1/2 கப், அரிஞ்ச வாழைத்தண்டு 1 கப்பு, மிளகா, காரத்துக்கு தேவையான அளவு மிளகா, சீரகம், தேவையான அளவு உப்பு. இப்போது இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு களைஞ்சி 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சோம் இல்லையா, களைஞ்சி ஊற வச்சோம் இல்லையா, 3 மணி நேரம் ஆச்சு. பருப்பு அரிசி எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இது மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ மிக்சி ஜாரில் அரிஞ்ச தண்டு சேர்த்துறேன். தண்டோட 5 மிளகா சேர்த்துருக்கேன். இந்த மிளகா காரம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டுக்கு மிளகாக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோ, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இதோட அரிசி சேர்க்குறேன், அரிசி பருப்பு. அரைச்சிருக்கேன். ரவை பதத்துக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கேன், தோசை ஊற்றுற மாதிரி. இது இப்போது பாத்திரத்தில் சேர்த்த போகிறேன். மீதி இருக்கிற அரிசியும் சேர்த்து ஆட்டி அதில் சேர்க்க வேண்டியது தான். மீதி இருந்த அரிசியும் சேர்த்து ஆட்டியாச்சு. இதோடைய தண்டு தோசைக்கு ஆட்டின மாவு ரெடியாக இருக்குது. இதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்து கலந்து தோசை சுட வேண்டியது தான். இது புளிக்க வைக்க வேண்டிய தேவையில்லை, ஆட்டினதுமே சுற்றலாம். அதுக்கு கல் காஞ்சிருச்சு, தோசை சுட போகிறோம். நல்லா பரப்பி விட்டு சுட வேண்டியது தான். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட போகிறோம். தோசை 2 பக்கமும் வெந்துருச்சு, நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா தோசையும் சுட வேண்டியது தான். தண்டு தோசை ரெடியாக இருக்குது. தண்டு தோசையோட சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி. அதோட தயிர் வச்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. அதுதானே.